அமெரிக்காவுடன் யுத்தம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவினுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்னது பிரச்சனை இல்லை, ஆனால் சொன்ன இடமும் சொன்ன விதமும் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. என்னென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நேர முன்னுக்கு அவற்றை முகத்துக்கு நேரையே பிடிச்சி சொல்லிவிட்டார், அமெரிக்கா மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் தேவைப்பட்டால் என்று சொல்லி. இது என்ன புதினமாக இருக்கே, வித்தியாசமாக இருக்கே என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் இன்றைக்கு வியாழக்கிழமை சீனாவில் நடந்திருக்குது. அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சீனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு அங்கே சென்றிருக்கின்றார். இன்றைக்கு தடல் புடலான விருந்துகள், வரவேற்புகள், உபசரிப்புகள் என்று சொல்லி ராஜ மரியாதைகள் என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது, பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போதுதான் சீன ஜனாதிபதி பயப்படாமல் துணிச்சலோட முகத்துக்கு நேர சொல்லியிருக்கார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முகத்துக்கு நேர நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம் தேவைப்பட்டால் என்று சொல்லி. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சீன பயணம் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது, பல முக்கியமான தகவல்களும் இருக்குது. அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப் வெளிக்கிட்டதில் இருந்து இப்போ அங்கே போய் சேர்ந்திருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். நேற்று புதன்கிழமை மாலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாஷிங்டன் நகரத்திலிருந்து புறப்பட்டு போய் கொஞ்ச நேரத்திலே ஒரு சர்ச்சை ஒன்று ஆரம்பித்தது. என்ன சர்ச்சை என்று சொன்னால், அதாவது ட்ரம்ப் தான் தனியே போகாமல் தன்னோட எக்கச்சக்கமான வர்த்தகர்களை சொல்லுவோம், இந்த பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் என்று சொல்லி அந்த மாதிரி பெரிய வியாபார காந்தங்களை பெரிய பெரிய கம்பெனிகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிகள், ஆப்பிள் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எலோன் மஸ்காக இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளினுடைய சிஇஓக்கள் மற்றது பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போனவர். ட்ரம்பினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் சீனாவோட ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போடணும். அதாவது இப்போ 2 தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் 2 தலைவர்களுக்குமே தனித்தனியாக நோக்கங்கள் இருக்கும். அப்போ ட்ரம்பினுடைய நோக்கம் சீனாவோட போயிட்டு பிஸ்னஸ் செய்யணும், நிறைய டீல்கள் எல்லாம் போடுறோம், நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறோம், வாரம் பிஸ்னஸில் ஜெயிக்கிறோம் என்று சொல்லி அந்த நினைப்போடு தான் ட்ரம்ப் போனவர். ஆனால் சீனாவினுடைய ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவர்களுடைய மைண்டில் வேறொரு ஐடியா ஒன்று இருந்தது. அதை நான் பிறகு சொல்கிறேன். அப்போ ட்ரம்ப் அதுக்கேற்றபடி என்ன செய்கிறார், தன்னுடைய ஐடியா கேட்டபடி நிறைய வர்த்தகர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். வாஷிங்டனில் இருந்து அவருடைய ஃப்ளைட் தெரிந்தானே உங்களுக்கு, அதாவது ஏர்ஃபோர்ஸ் 1 என்று சொல்லப்படுற அந்த சிறப்பு விமானம், அதுலேருந்து போகைக்குள்ளேயே நிறைய பேரை ஏற்றி கொண்டு போனவர். இங்கே சர்ச்சை எங்கே வருது என்று சொன்னால், போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அலாஸ்காவில் தரையிறங்கி நேர சைனாக்கு போகாமல் அலாஸ்காவில் தரையிறங்கி அங்கே நின்ற இன்னும் ஒரு வர்த்தகரை மேத்தி கொண்டு போயிருக்கிறார். அதப்படி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய அந்த விமானம், சிறப்பு விமானம், அது ஒரு ஆளை ஏற்றுறதுக்காக இறங்கி ஏறுமா? அது அமெரிக்க ஜனாதிபதி ஒருவருடைய புரோட்டோகாலில் சரியாக இருக்குமா? அதை யாராவது ஒத்துக்கொள்வார்களா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதுதான் இப்போ சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய பிரபலமான கம்பெனி NVIDIA என்று சொல்லப்படுற கம்பெனி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அந்த NVIDIAவினுடைய தலைமை இயக்குனர் CEO அவருடைய பேர் ஜென்சன் ஹுவாங், அவரை ஏற்றுறதுக்காக அலாஸ்காவில் தன்னுடைய ஃப்ளைட்டை இறக்கி அவரை மேத்தி கொண்டு போயிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எப்படியுமே ஊடகவியலாளர்கள் கேட்கக்குள்ள அதுக்கு ஏதாவது சாட்டு சொல்லி சமாளிப்பார், அது வேற பிரச்சனை. இருந்தாலும் அது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, நேற்று புதன்கிழமை மாலை சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கை சென்றடைந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய அந்த டீமும். வரவேற்பு, அப்படி ஒரு வரவேற்பு, நல்ல அமோகமான நல்ல மரியாதையோட, ராஜ மரியாதையோட அவர் வரவேற்கப்பட்டார். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. வரவேற்ற பிறகு நேற்று புதன்கிழமை இரவு என்ன நடந்ததுன்னு சொன்னால், பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய 4 சீசன்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு பிரபலமான ஹோட்டல் உண்டு, 5 ஸ்டார் ஹோட்டல் உண்டு. அங்கே தான் ட்ரம்ப் தங்கியிருந்தவர் புதன்கிழமை இரவு. அதுக்கு பிறகு இன்றைக்கு வியாழக்கிழமை காலமே என்ன நடந்ததுன்னு சொன்னால், சீனாவினுடைய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக வரவேற்று 2 தலைவர்களும் கைகுலுக்கி கதைச்சு ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து அப்படி ஒரு சந்திப்பு நடந்தது. அதுக்கு பிறகு அவர்கள் மூடிய அறைக்குள் சென்று விட்டார்கள். மூடிய அறைக்குள்ளே போயிட்டு அந்த பேச்சுவார்த்தை, ரகசியமான பேச்சுவார்த்தை நடந்தது. 2 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான நேரம் நடந்தது. அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப்
ட்ரம்பினுடைய நோக்கம் வந்து பிஸ்னஸ் தானே. ஆனால் சீனாவினுடைய ஜனாதிபதியினுடைய நோக்கம் வேறையாக இருந்தது. அவர் என்ன கலைக்க இருந்தவர் என்று சொன்னால், அவருடைய டார்கெட் என்னென்னு சொன்னால் தாய்வான் பிரச்சனை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சீனாக்கும் தாய்வானுக்கும் வந்து ஆகவே ஆகாது, அந்த ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டிருக்குது. எனவே சீனாக்கு எதிராக வந்து தாய்வானுக்கு நிறைய ஆயுதங்களை அள்ளி கொடுத்து தாய்வானை வந்து வைன் கொடுத்து தூண்டி கொண்டிருக்கிறதே வந்து அமெரிக்கா தான் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ போன வருஷம் டிசம்பர் மாதமே கூட 11 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கான ஒப்பந்தத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டு அதுக்கு சீனா வந்து கடும் எதிர்ப்பை தெரிவித்து பெரிய பிரச்சனையெல்லாம் போனது. ஆனாலும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய ஆயுதங்களை கொடுத்து, அப்போ எதுக்கு தாய்வானுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்கள்? சீனாக்கு மேலே கொண்டே போகிறதுக்கு தானே, சீனாக்கு எதிராக ஃபைட் பண்ணத்தானே. அப்போ அப்படியான வேலையை செய்தால் அதை சீனா ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. அப்போ சீனாவினுடைய ஜனாதிபதி வந்து முடிவெடுத்துட்டார், இன்றைக்கு இதுக்கு ஒரு முடிவு காண்றது. இந்த பேச்சுவார்த்தையில், இந்த சுற்றுப்பயணத்தில் இதுக்கு ஒரு முடிவு காணணும், இதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே முடிவெடுத்துட்டார். சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தையில் அதுதான் சொல்லப்பட்டதாம். இங்கே பாருங்கள், ட்ரம்ப், நாங்கள் வந்து உங்களோட நல்ல விதமாக இருக்கிறோம், பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்றைய சூழ்நிலையில் இந்த உலகத்தில் சீனாவை தவிர்த்துட்டு யாராவது பிஸ்னஸை பற்றி யோசிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் இல்லை. ஒருத்தருமே பிஸ்னஸை பற்றி யோசிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சாதாரண சின்ன பிஸ்னஸ், இப்போ அமேசானில் வந்து 4 பொருட்களை விற்க போகிறோம்னு சொன்னால், அந்த பொருட்களை வந்து நீங்கள் சீனாலேருந்து இறக்குமதி செய்து விற்று பாருங்க, லாபம் வந்து கொட்டும். அதை விட்டுட்டு வேறு எங்கேயாவது வாங்கினீங்கன்னு சொன்னால் நட்டமாக தான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் எல்லா பொருட்களையும் வந்து சீனா தான் உற்பத்தி செய்யும். எனவே இந்த உலகத்தில் வந்து பெரிய வியாபாரியிலிருந்து சின்ன வியாபாரி வரைக்கும் எல்லாரும் நம்பி இருக்கிறது வந்து சீனாவைத்தான். எனவே சீனாவை தவிர்த்துட்டு ஒரு வியாபாரத்தை பற்றி யாருமே யோசிக்கவே முடியாது. அதனால ஜி ஜின்பிங் என்ன சொன்னவர் சொன்னால், ஐயா ட்ரம்ப், நாங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தாய்வானில் வந்து கை வைக்கக்கூடாது. இந்த தாய்வானுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பின்னாலிருந்து தூண்டி விடுறது, தாய்வானை வந்து பலப்படுத்தலாம் நினைக்கிறது, இந்த வேலையை வந்து கைவிடுங்க. முகத்துக்கு நேராக சொல்லியிருக்கார், அந்த வேலையை வந்து கைவிடுங்க. நீங்கள் தாய்வானை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து கொண்டு எங்களுக்கு இடையிலான உறவு வந்து இருக்கும்ன்றதை நேரையே சொன்னார் ஜி ஜின்பிங் என்று சொல்லி சீன ஊடகங்களையும் அமெரிக்க ஊடகங்களையும் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே ட்ரம்புக்கு வந்து பெருசாக முகம் சரியில்லை. இப்போ வரவேற்றது, மேளதாளங்கள், நல்ல விருந்துகள் கொடுத்தது, சாப்பாடு, உபசரிப்புகள், தட்ஸ் ஃபைன், அதெல்லாம் ஓகே. கலைக்க வேண்டிய விஷயத்தில் வந்து தெளிவாகவே கலைத்திருக்கின்றார் சீன ஜனாதிபதி என்று சொல்லி ஊடகங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அதில் இன்னும் ஒரு விஷயம் ஒன்றும் சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், அந்த ட்ரம்ப் வந்து சீன ஜனாதிபதியை சந்தித்து கைகுலுக்கின காட்சி இருக்குத்தானே, அதுக்குள்ளே வந்து 1000 அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. அது என்ன 1000 அர்த்தங்கள் என்று சொன்னால், இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யாராவது ஒரு நாட்டினுடைய தலைவரை சந்திக்கக்குள்ள, அது எந்த நாட்டு ஜனாதிபதியாகவும் இருக்கலாம். நாங்கள் வந்து உதாரணத்துக்கு யுக்ரைன் நாட்டு ஜனாதிபதி செலன்ஸ்கி எடுப்போம். ஏன்னு சொன்னால் அவர் எடுத்தால் தான் அந்த உதாரணம் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்ப் அந்த கை குலுக்கேக்குள்ள, அவையில் சந்திச்சு கை குலுக்கேக்குள்ள போட்டு அந்த கையே கலண்டு முறிஞ்சு விழுகிற மாதிரி கை குலுக்குவார். கை குலுக்கில் வந்து செலன்ஸ்கி இந்த கை வந்து கலண்டு விழுந்துற மாதிரி இருக்கும். அப்படி கை குலுக்குவார். ஏன் அப்படி கை குலுக்குற சொல்லுங்க பார்ப்போம். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், என்னட்ட தான் பவர் இருக்குது. கை குலுக்குலேயே அந்த மெசேஜ் வந்து எப்படி கன்வே ஆகும் என்று சொன்னால், இங்கே பார், நான் தான் பவர்ஃபுல்லான ஆள், உலகத்திலே மிகவும் பவரான ஆள் நான் தான், எனக்கு கீழே தான் நீ நான் நெச்சா உன்னை என்ன வேணுமென்றாலும் செய்வன், இந்த மாதிரியான அர்த்தத்தில் தான் நம்ம அந்த கை குலுக்கிறதாம். ட்ரம்ப் வந்து ஒருபடி மேலே போய் என்ன செய்வார்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கை குலுக்கிறது மட்டுமில்லாமல், அப்படி ஃபோர்ஸாக அமர்த்தி பிடிச்சி கை குலுக்கிறது மட்டுமில்லாமல் அவற்றை முதுகுலையும் வந்து தட்டி கொடுப்பார். அந்த முதுகுல வந்து தட்டி கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்று சொல்லப்படுது. அதாவது பெரிய பாசத்திலேயோ பரிவிலேயோ வந்து அப்படியெல்லாம் தட்டி கொடுக்குறேன், தட்டி கொடுத்து போட்டு, இங்கே பார், நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னை விட நான் பெரிய ஆள், உன்னை விட எனக்கு அனுபவம் இருக்குது, நான் தான் உலகத்தில் பெரிய ராஜா, நீ எனக்கு கீழே தான், நான் கொடுக்குற ஆறுதலை வாங்கி கொண்டு சத்தமிடாம மூடிக்கொண்டு கிளம்பு என்றதனுடைய அர்த்தம் தான். இப்படி சொல்லலாமோ தெரியல, அந்த அர்த்தம் தான் இந்த கை குலுக்கிறதும் முதுகுல தட்டுறதும் என்று சொல்லி நான் சொல்லல, அமெரிக்க ஊடகங்களிலே வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியான ஒரு நடவடிக்கையை தான் ட்ரம்ப் வந்து எல்லா ஜனாதிபதி மேரையும் சந்திக்கக்குள்ள வந்து வெளிப்படுத்துறது. ஏனென்றால் தான் ஒரு பெரிய ஆள் என்று காட்டுறதுக்காக. ஆனால் இன்றைக்கு வியாழக்கிழமை காலமா வந்து சீன ஜனாதிபதியோட கைகுலுக்கி கதைக்குள்ள இந்த மாதிரியான வேலை ஒன்றும் இல்லை. அளவா கைகுலுக்கி போட்டு அளவா கையில மட்டும் ஒரு தட்டொன்று தட்டி போட்டு விட்டுட்டார். இந்த முதுகுல தட்டுறது, அரவணைக்கிறது, இந்த வேலையெல்லாம் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதியும் சீன ஜனாதிபதியும் ஈக்குவல் தான், நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான், ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கீழே, அந்த விளையாட்டெல்லாம் இல்லை. இதே காட்சியை வந்து நாங்கள் எங்கே கண்டனாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்காக அமெரிக்காக்கே வந்தவர். ஒரு 4-5 மாசத்துக்கு முதல் வந்து சந்திச்சவர். அப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ட்ரம்ப் வந்து அடக்க ஒடுக்கமாக அச்சா புள்ளையா கணக்கா
போய் கையை குலுக்கி போட்டு மரியாதையாக வரவேற்று கூட்டிக் கொண்டவர். இதுவே செலன்ஸ்கி வந்திருந்தா கதை சரியென கோட் போட்டியா, சூட் போட்டியா, டை கட்டினியா, அதுவா இதுவான்னு சொல்லி 1000 கேள்விகளை கேட்டு ஊடகவியலாளர்கள் மத்தியிலே கேட்பார். எல்லாரும் பார்த்து கொண்டு கேட்டு அவமானப்படுத்துவார். அந்த நோஸ் கட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோஸ் கட் வேலையெல்லாம் பார்ப்பார். இந்த மாதிரி நாட்டு தலைவர்களுக்கு வந்து ட்ரம்ப் செய்திருக்கிறார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சீன ஜனாதிபதிக்கு முன்னால அடக்க ஒடுக்கமாக இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் சம்பந்தமாகவும் மேலதிக விவரங்களையும் நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.